ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை மினி விலாக். இன்றைக்கி லஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருந்ததால் சிம்பிளாக பச்சை பயிறு கஞ்சியும் பச்சை பயிறு வடையும் தான் பண்ணியிருந்தேன். இந்த ரெசிபி செஞ்சுட்டு இருக்கும்போதே எனக்கு என்னோட ஆச்சி ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கும்போது இந்த பச்சை பயிறு வடையை அடிக்கடி ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுப்பாங்க. இதோட ரெசிபி எதுவும் ஷூட் பண்ணல, வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், இன்னொரு நாள் ஷேர் பண்ணுறேன். டின்னருக்கு தோசைக்கு சைட் டிஷ்ஷாக சூப்பரான ஒரு கத்திரிக்காய் கடையல் பண்ணியிருந்தேன். இதை பண்ணுறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் வெங்காயம், கத்திரிக்காய், பச்சை மிளகா, தக்காளி, ஒரு 5-6 பல் பூண்டு, சால்ட்டு, மஞ்சத்தூள், அளவு தண்ணியும் ஆட் பண்ணி ப்ரெஷர் குக்கரை கவர் பண்ணி 5 to 6 விசில் வச்சு எடுத்துடுங்க. இதுலயே எல்லா வெஜிடபிள்ஸுமே நல்லா குக் ஆகி வந்துடும். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதும் மத்து இல்லைனா மேஷர் வச்சு வெஜிடபிள்ஸை நல்லா மசிச்சு விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக சாம்பார் தூள் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு கொதி வந்ததும் தனியாக எடுத்து வச்சுடுங்க. தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு தாளிச்சதும் வெங்காயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் எல்லாம் ஆட் பண்ணி லைட்டாக வதங்கினதும் இதையுமே நம்ம மசிச்சு வச்சிருந்த வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணிடுங்க. தாளிக்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் தான் போட்டிருந்தேன், பட் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான கத்திரிக்காய் கடையல் ரெடி. சுட சுட இட்லி இல்லைனா தோசையோட இந்த கத்திரிக்காய் கடையலை சர்வ் பண்ணி பாருங்க, எத்தனை உள்ள போகுதுன்னே தெரியாது. பட் சாப்பிடும்போது கொஞ்சமா எடுக்காம நல்லா அள்ளி எடுத்து சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருந்ததை நெக்ஸ்ட் டே ரைஸ்ல மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டப்போ அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. குட்டீஸுமே விரும்பி சாப்பிடுவாங்க. நான் ரொம்ப காரமாக இருக்காது. ட்ரை பண்ணீங்கன்னா எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. மீட் யூ இன் another video.